வெட்னஸ்டே மார்னிங் ரொம்பவே ஜாலியா போகும்னு நினைச்சு சீக்கிரமா எந்திரிச்சேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேஸ் காலி ஆயிடுச்சு. சிலிண்டரும் புக் பண்ணல சார். ஏன்டா புக் பண்ணலன்னு கேட்டா, எப்பவும் 7ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படிதானே காலியாகும். 1ஆம் தேதி தான் புக் பண்ணுவேன். ஆனா இந்த மாசம் 26ஆம் தேதி காலியானதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. கேஸ் 4 நாள் முன்னாடி காலியா போகும்னு நான் என்ன கனவா கண்டேன். நல்ல வேளை இந்த இண்டக்ஷன் இருந்துச்சு. அதுவும் இது பேக்கிங்காக வாங்கி யூஸே பண்ணாம பத்திரமா பூட்டி வச்சிருந்தேன். சரி, இதை வச்சு இன்னைக்கு சமாளிச்சிருவோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண முடியாது. டைரக்டா லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனா ஏன் நேரமோ என்னமோ தெரியல, ஒரு இண்டக்ஷன் பேஸ் கூட இல்லை. கடைசிக்கு இந்த ஒரே ஒரு குக்கர் தான் வந்து இண்டக்ஷன் பேஸ்ல இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ போராடி அதுல மின்ட் புலாவ் வேற ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருந்தது. ஆனா என்ன, வழக்கம் போல லைட்டா கருக்கி வச்சுட்டேன். எங்க மாமியாரையும் மாமனாரையும் டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்ப பாரு ஸ்நாக்ஸை ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அதை வேற எடுத்துக்கோன்னு சொல்லி சும்மா இருக்க என்னைய சொரிஞ்சு வேற விடுறாங்க.